இன்னும் உங்களுக்குள்ள அந்த கோவம் குறையவே இல்லைன்னு புரியுது. 16 வயசுல பேட்டி கட்டினதுல இருந்து இது நாள் வரைக்கும் மாப்பிள்ள ஜெயிச்சுக்கிட்டு தான் வந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த ககன் வந்து மாப்பிளைய அநியாயமா அடிச்சு நொறுக்கிட்டான். சித்தி, கொஞ்சம் மரியாதையா பேசு. அபூர்வா, அத்தை சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கிட்டத்தட்ட என்ன அந்த ககன் அப்படிதான் அடிச்சான். இருந்தாலும் அதுல அவனுடைய தப்பு எதுவும் இல்ல மாமா. உங்களை அவன் கையால தோக்கடிக்கணும்னு சொன்னது அந்த பூமி தான். ஜெயிச்ச வரைக்கும் ஓகே. ஒரு மக பெத்த அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக நல்ல மனசு இருக்கிற மாதிரி ஏதோ அப்படி பண்ணிட்டான்னு எடுத்துக்கலாம். ஆனா அவ தோக்கடிக்கணுங்கிற நோக்கத்துல எதை பத்தியும் யோசிக்காம அந்த கம்ப சண்டை போட்டிங்கிற சாக்குல அந்த ககன் கிட்ட சொல்லி என் மாமாவை கொலை பண்ணணும்னு பாத்திருக்கா. அந்த ககன் பையன் மாப்பிளைய எப்படியெல்லாம் அடிச்சான் அந்த காட்சியை நீ பாக்கலையாமா? அவன் ஜெயிக்கிறதுக்காக அடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அத பாக்கும்போது என் மாப்பிளைய கொல்லணுங்கிற நோக்கத்துக்காகவே அடிச்ச மாதிரி தெரிஞ்சது. ஆமா டாடி, ககன் மாமா உன் டாடிய தோக்கடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்னு சொன்னதுக்கு அந்த பூமி என் அப்பா செத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னது கேட்டு நான் ஷாக் ஆயிட்டேன். உங்களோட ஆசீர்வாதத்தால தான் என்னோட ஆசை இப்போ நிறைவேறிருக்குன்னு தோணுதுமா. இது என் வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு நினைவுமா. நான் ஏதோ என் பிடிவாதத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக ஆசீர்வாதம் வாங்கினேன்னு இத என்னோட வெற்றியா நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு அப்பா தப்பா நினைச்சிட்டு இருக்காருமா. அப்பா மேல எனக்கு அவ்வளோ மரியாதை, பாசம் இதுதான் இருக்கே தவிர அப்பாவை ஜெயிக்கணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லம்மா. அவரை வீழ்த்தி நான் முன்னேறணும்னு எனக்கு எந்த பொறாமையும் இல்ல. அது இந்த வருஷம் இல்லைன்னாலும் வரப்போற வருஷங்கள்ல அப்பா அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன அடுத்த வருஷத்துல இருந்தாவது ஒவ்வொரு வருஷமும் மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நீங்க தான் பண்ணணுமா. அந்த அபூர்வா மாமாவை தோக்கடிக்கிறதுக்காக என்கிட்ட அப்பா என்ன மகளா ஏத்துக்குவாருன்னு பொய் சொல்லிருக்கா. பொய்ன்னு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் அப்பாவோட ஆசீர்வாதமாவது எனக்கு கிடைக்கணும்னு மாமா அப்பாவை தோக்கடிச்சாரு. அழகான குடும்ப வாழ்க்கைக்கு 12 விதிமுறைகள். இந்த காரணத்துக்காக நான் சொன்னதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற கண்டிஷனை போட்டதுனால தானேம்மா மாமா இதெல்லாம் பண்ணிருக்காரு. என் மேல இருக்கிற காதலால பண்ணல. சிவாவுக்கும் பூர்ணிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு அவர் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தினால தானேம்மா இதெல்லாம் பண்ணிருக்காரு.
அதே என் மேல இருக்கிற பாசத்தினால செஞ்சிருந்தா இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அப்படி நடந்திருக்க கூடாதான்னு ரொம்ப ஏக்கமா இருக்கு. அப்படின்னா நான் இன்னும் நீ போட்ட கண்டிஷனோட ஒரு பகுதியாதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா பூமி? அதுதானே மாமா உண்மை. கிடையாது பூமி. நீ போட்ட கண்டிஷன்னாலேயோ இல்லனா அக்ரிமெண்ட்னாலேயோ நான் உன் மேல பாசமா இருக்க மாதிரி நடிக்கல. உண்மையிலேயே நான் உன்னை காதலிக்கிறேன் பூமி. நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச ஒவ்வொரு வாட்டியும் அது கண்டிஷனோட ஒரு பகுதி தானே நீ என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் என் மனசை போட்டு யாரோ ஒருத்தர் புழியிற மாதிரி இருக்கும் பூமி. என் மேல உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பா மாமா? அந்த பாக்ஸ்ல நான் தான் ட்ரக்ஸ் வச்சிருப்பேன்னு நீ நம்புறியா பூமி? இதுக்கு மேல நம்பாம எப்படி இருக்க முடியும்? அன்னைக்கு அந்த சூர்யானால நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு, இதுக்கப்புறம் பூமி வாழ்க்கையில என் மூஞ்சியை பார்க்க மாட்டான்னு அன்னைக்கு சூர்யா வந்து என்கிட்ட சொன்னான். அப்போ நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன், நான் செத்தே போயிடலான்னு அந்த சூர்யா கையால கூட நான் செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் பூமி. அப்போ கூட உனக்கு என்னோட காதல் புரியவே இல்லைல்ல? சொல்லு பூமி, சொல்லு. நான் உண்மையிலேயே உனக்கு காதலிக்கிறேன்னு நான் உனக்கு எப்படி சொன்னா உனக்கு புரியுமோ அதை சொல்லு. நான் அதே மாதிரி சொல்றேன். எப்படி சொன்னா புரியும் பூமி? எப்படி உங்ககிட்ட